அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி அவர்கள் நவின்றதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவரின் வாகனம், அதில்தான் அவருடைய உணவும் குடிநீரும் உள்ளது. அது காணாமல் போய் அவர் ஆதரவிழந்தவராக ஒரு மரத்தின் நிழலில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவ்வாகனம் அவர் முன் திடீரென தோன்றினால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதனை விட அதிகமாக தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்து மீளும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அவர் தம் வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு மாபெரும் மகிழ்ச்சியில் திளைத்தவராக, இறைவா, நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று கூறிவிடுகிறார். அதிக மகிழ்ச்சியில் திளைத்ததால் தடுமாறி இவ்வாறு தவறாக கூறிவிடுகிறார். அல்லாஹ் தௌபா செஞ்சு ஒரு மனிதன் மீண்டு வரும்போது பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்றது இந்த ஹதீஸினுடைய சாரம். பெரிய தவறுகளுக்காகத்தான் இந்த ஹதீஸ் விரிவுரைக்குது. சிறிய சிறிய தவறுகள் மனித வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் பெரும்பாவங்களில் ஏதோ ஒரு பெரும்பாவங்கள்லேயோ தொடர்ந்து நீடிக்கக்கூடியவனாக இருந்து அந்த பெரும்பாவத்தை விட்டு ஒரு நாள் மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் வந்து தௌபா செஞ்சு மீளும்போது அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு இந்த ஹதீஸு விரிவுரைக்குது. பொதுவாகவே அல்லாஹ்வை நோக்கி நம்ம ஒரு ஜான் எடுத்து வச்சோம்னா அல்லாஹ் ஒரு முழம் நம்மளை நோக்கி நெருங்கி வர்றான். நம்ம ஒரு எட்டு எடுத்து வச்சோம்னா அல்லாஹ் 2 எட்டு நம்மளை நோக்கி நெருங்கி வர்றான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ் எப்படி வாழணும் அப்படின்று இந்த மனித சமூகத்துக்கு கட்டளையிட்டிருக்கானோ அதன்படி இந்த மனிதன் வாழ்ந்தால் அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறான். அதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களுக்கு மாறுதலாக நடந்து சைத்தானின் பக்கமோ இல்லை நஃப்ஸின் பக்கமோ அவன் சென்று அல்லாஹ்வை மறந்தவனா அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறும்போது அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறதில்லை. இப்போ அல்லாஹ் இந்த மனிதனையும் ஜின்னையும் தன்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி சரியான முறையில் அந்த மனிதன் அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்தான்னு சொன்னால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். தன்னுடைய பிரதிநிதியாக தான் இந்த பூமியில் மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த பிரதிநிதியினுடைய வேலையை அவன் சரியான முறையில் செஞ்சான்னு சொன்னால் அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறான். அதே அடிப்படையில் இந்த முழு மனித சமூகமும் முஸ்லீமாகவே படைக்கப்படுகிறது. அவ்வாறு முஸ்லீமாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய சமூகத்தின் காரணமாகவும் தன்னுடைய பெற்றோரின் காரணமாகவும் தவறான முறையில் வளர்ந்து அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தக்கூடியவனா வாழ ஆரம்பிச்சிடுறான். இப்போ இந்த மாதிரி வாழக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறதில்லை. உண்மையான இறைவனை அறிந்து
அவனுடைய கட்டளைகளை ஏற்று அதன்படி வாழக்கூடிய மனிதனைத்தான் பார்த்து தான் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அப்போ அந்த காஃபிராக வாழ்ந்துக்கிட்டு காலங்காலமாக ரொம்ப காலமாக தலைமுறைகளாக வருடங்களாக காஃபிராவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் ஒருத்தன்தான் அப்படின்றத உணர்ந்து அவன் அல்லாஹ்வை நோக்கி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு உட்பட்டு வாழும்போது அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ அல்லாஹ் அடையக்கூடிய மகிழ்ச்சிகள்லேயே ஆகப்பெரிய மகிழ்ச்சி இந்த மனிதன் முஸ்லீமாக வாழணும் அப்படின்றது தான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. இந்த விஷயத்தை தான் குர்ஆன் முழுவதுமே அல்லாஹ் விரிவுரைக்கிறான். எல்லா நபிமார்களையும் இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அனுப்புனான். எல்லா வேதங்களும் இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இறக்கி அருளப்பட்டது. சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சைத்தானுக்கு இடையில் பிரச்சனை வந்து சைத்தான் வந்து இந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த பூமிக்கு சைத்தானும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் வந்தாங்க. வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் ஒருத்தனைத்தான் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வர்ற அனைத்து மனிதர்களும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த ஒரே இறைவனைத்தான் வணங்கணும் அப்படின்றது தான் நியதி. அந்த நியதியை அதுதான் உண்மையும் கூட. அந்த உண்மையின் பக்கம் மனிதன் நிற்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மனித இனம் படைக்கப்பட்டது நல்லா சொல்கிறான். அப்போ தன்னை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய இந்த மனிதனை கொண்டு நரகத்தன்னை நிரப்புவேன் அப்படின்னு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து அதுக்காக அவனுடைய வேலைகளை செய்கிறான். செஞ்சு அல்லாஹ் அல்லாததை அவனுடைய சூழ்ச்சியின் காரணமாக மனிதனை அல்லாஹ் அல்லாததை வணங்க வைக்கிறான். பல்வேறு நல்ல மனிதர்கள், சிலைகள், இந்த மாதிரியான விஷயங்களின் மூலியமாக தந்திரமாக சைத்தான் இந்த மனிதனை, இந்த நல்ல மனிதர்களையும் சிலைகளையும் அப்போ இருந்தே சூழ்ச்சி செஞ்சு காலங்காலமாக கொண்டுட்டு வந்து அல்லாஹ் அல்லாததை வணங்க வச்சிட்டான். இப்போ இந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறதில்ல. அப்போ இப்படி காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதன், அல்லாஹ் அல்லாததை வணங்கிக்கிட்டு இருந்த அந்த மனிதன் ஆகப்பெரிய மகிழ்ச்சியே அல்லாஹ் அடைகிறதுலையே ஆகப்பெரிய மகிழ்ச்சியே அவன் முதல்ல முஸ்லீமாக வாழ்கிறத பார்த்து தான். அப்போ அவன் ஆகப்பெரிய தன்னை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தை நம்பி அதை சார்ந்து அதை வணங்கி வாழும்போது அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறதில்ல. தன்னை வணங்கிக்கிட்டு ஏதோ ஒரு சில தவறுகள் செஞ்சால் கூட அந்த சூழ்நிலைகளில் கூட அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா, ஏன்னா அவன் தான் பக்கம்தான் இருக்கிறான் அப்படின்ற சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஆனால் தன்னையே தான் படைத்த தன்னையே விட்டுட்டு வேறு ஒன்றை வணங்கிக்கிட்டு அதை சார்ந்து வாழும்போது அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறதில்ல. இப்போ அல்லாஹ் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த விஷயத்தை நோக்கி யாரெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்கிறாங்களோ இந்த விஷயத்தில் ரொம்ப அதிக கவனம் எடுத்து செயல்படணும்.
அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த செயலை இந்த காஃபிர்களை செய்ய வைக்கணும், அவங்கள முஸ்லீம்களாக்கணும், அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய லட்சியமும் அதுதான். இந்த லட்சியத்துக்காகத்தான் அவங்க இந்த பூமிக்கு வந்தாங்க, எல்லா நபிமார்களும் வந்தாங்க, எல்லா வேதமும் வந்துச்சு. இப்போ இந்த பிரதானமான விஷயத்தை எல்லாம் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த பிரதானமான விஷயத்தை மனிதன் செய்யணும். யாரெல்லாம் செய்யாமல் இருக்காங்களோ அதை செய்யணும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும். அப்படி வணங்கும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்துறதுக்கு யாரெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அவங்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயம் இருக்கணும். இப்போ மனிதனை வணங்குறதுக்காக மட்டுமே, அல்லாஹ்வை வணங்குறதுக்காக மட்டுமே இந்த மனிதன் படைக்கப்பட்டதா அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வை வணங்குறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நபி எப்படி வாழ்ந்தாங்களோ அதன்படி வாழ்கிறது தான் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக வணங்குனது. இப்போ இந்த நபி பிரதானமான செஞ்ச வேலை எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வை வணங்க வைக்கிறதுக்காக போராடினாங்க. அதுக்காக எத்தனை எதிர்ப்புகளையும், எத்தனையோ போர்க்களங்களையும், சொந்த பந்தங்களையும், எவ்வளவோ சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு இந்த அல்லாஹ்வை வணங்க வைக்கிறதுக்காக இந்த மனித சமூகத்தில் சொல்லன்னா துயரங்களை இந்த நபி அனுபவித்து, அதுக்கு பின்னாடி வாழ்ந்த தன்னுடைய தோழர்களுக்கும் இதே வழிமுறையை கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குறது அப்படின்னா வெறுமனே தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, வெறுமனே இந்த சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே சரியான முறையில் அவர் அந்த குர்ஆனை விளங்கி கூட ஓத மாட்டாத சமூகமாக இருக்குது. வெறுமனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவருக்கு அர்த்தம் தெரியாமல், யாசீனுல் குர்ஆனில் ஹக்கீம்னு அர்த்தம் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஓதிக்கிட்டு, அப்போ அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அதை இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நபி இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வை எப்படி வணங்குறது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அடிப்படையான விஷயங்களான தொழுகை, இந்த கடமைகள், 5 கடமைகள், ஜக்காத்து கொடுக்கறது, நோன்பு வைக்கிறது, எல்லாத்தையும் செய்யணும். அதையும் தாண்டி நபி இந்த சமூகத்தில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க, இந்த சமூகம் அமைதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க, ஒற்றுமையை ஏற்படுத்துறது, சமூகத்தில் எந்த ஃபித்னாக்களும் வராமல், சைத்தானுடைய ஆதிக்கம் தலை தூக்காமல் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக இந்த சமூகத்தின் மீது ஒரு கண்ணும், தன்னுடைய குடும்பத்தின் மீது ஒரு கண்ணும் வச்சு சரியான முறையில் வாழ்கிறது தான் நபியை ஃபாலோ பண்ணுறது. நபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக வணங்குறதா ஆகும். இப்போ அந்த பரிபூர்ணமாக அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னா நபியோடைய வாழ்வியலை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். வெறுமனே நான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு எதிரான நடக்கக்கூடிய அநீதங்கள், முஸ்லீம்கள் எவ்வளவோ சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும், இந்த உம்மத்து ரொம்ப கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையுமே பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பம்,
என்னுடையது மட்டும்தான்ற அந்த ஒரு கண்ணை மட்டுமே நல்லா இது பண்ணிக்கிட்டு இன்னொரு கண்ணான சமூகத்தை விட்டுட்டு நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் பார்த்துக்கிருவேன். இப்போ உன்னுடைய வியாபாரத்தை உன்னுடைய சார்ந்த விஷயங்களெல்லாம் நீ கண்ணும் கருத்துமாக பார்த்து இது பண்ணுவ. அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படின்னு வரும்போது அது அதனுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கிற விஷயம்னு வரும்போது அல்லாஹ் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு கடந்து போகிறது. அல்லாஹ்ட்ட பொறுப்பை தூக்கி அவங்ககிட்ட தூக்கி போட்டுட்டு நான் துவா செய்கிறேன், நான் உட்காந்துக்கிட்டு அமல் செய்கிறேன், அல்லாஹ் அவன் நடத்துவேன். அப்படி ஒரு விதி இஸ்லாத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் மக்காவிலேயே உட்காந்துக்கிட்டு ஹிஜ்ரத்தும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, இத்தனை போர்கள் எதுவுமே தேவையில்லை. போய் மதினாவில் போய் அல்லாஹ்வுடைய ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மக்காவை வெற்றி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மக்காவிலேயே உட்காந்துக்கிட்டு துவா செஞ்சு ரசூலுல்லாவால் மக்காவை பெற்றிருக்க முடியும். ஆனால் அது நபியோடைய வழிமுறை அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தாட்சியாக இருக்காங்க, குழந்தை பெற்றுக்கிறக்கூடிய சூழ்நிலை, அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட நகர முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. மனசு வேதனை ஒரு பக்கம், உடல் ரீதியான வேதனைகள் ஒரு பக்கம். இப்போ அந்த வேதனையான சூழ்நிலையில் அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்கள் போய் அந்த பேரிச்சம்பழம் மரத்தை பிடிச்சி உழுக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு ஃபிரௌனை அழிச்சிடல. முடிஞ்ச வரைக்கும் ஓடினாங்க, ஓடி கடைசி அந்த எண்டுக்கு போய் இதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்ற சூழ்நிலையில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் உதவி செஞ்சான். பத்ரு போர்க்களத்தில் எடுத்தவுடனே ரசூலுல்லாஹ் எத்தனையோ முயற்சிகளை செஞ்சாங்க. சிறிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம், அவங்க பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க, அங்கே உள்ள நிலைமைகளை ஆராயிறாங்க. ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு படைகளை ரொம்ப மனதளவில் பெரிய அளவில் வலிமைப்படுத்தி அவங்கள நிப்பாட்டி அவங்கள ஸ்திரமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனையில் ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க. இப்போ சின்ன இதாக இருந்தாலும் அவங்களாலான அந்த முயற்சியை முடிச்சுட்டு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வெறுமனே துவா செய்கிறேன், அல்லாஹ் பார்த்துக்கிருவேன், அல்லாஹ் 2 செகண்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், நம்ம என்ன போய் செய்ய முடியும், அல்லாஹ் தான் இது பண்ணணும். உன்னுடைய வியாபாரம் உன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீ மும்முரமாக ஈடுபடுவ, அதில் முழுமூச்சாக இருப்ப. இப்போ இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மார்க்கத்துக்கான ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ அந்த டயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட வரக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹ் தான் பார்க்கணும், நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ இவர் அது சம்பந்தமான எதையுமே, எந்த வரலாறுகளையுமே, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறாகட்டும் எந்த வரலாறையும் இவர் படிக்கவும் மாட்டார், சரியான முறையில் கல்வி கற்றுக்கிடவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு அவர் பாட்டில் அவர் வியாபாரத்தையும் அவர் இதையும் பார்த்துக்கிட்டு அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து யாரோ செய்யட்டும், யாரோ இது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் பார்த்துக்கிருவேன். நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ, திக்ரு செய்ய முடியுமோ, துவா செய்ய முடியுமோ, அமல் செய்ய முடியுமோ, இப்போ எதுக்கு பின்னாடி எது செய்யணும், நம்மளால் ஆன என்ன முயற்சிகள், நம்மளால் ஆன என்ன இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிகள்,
அதில் நபியுடைய வழிமுறை என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி முயற்சி செய்கிறது தான் அல்லாஹ்வை வணங்குறது. அதுதான் நபியுடைய வழிமுறை. அதன்படி நின்று அல்லாஹ்வை வணங்கும்போது மட்டும்தான் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அதை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிட்டு அல்லாஹ் பார்த்துக்கிருவான், அல்லாஹ் தான் பார்க்கணும், நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு எதையுமே நான் இழக்க மாட்டேன், எந்த பிரச்சனையுமே நான் சந்திக்க மாட்டேன், எந்த விதத்துலேயும் நான் உடலளவுலேயும் மனதளவுலேயும் சிரமங்களை எனக்கு நான் ஏற்படுத்திக்கிற மாட்டேன். அப்படி போனால் நபியுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணி போனால் அதில் சிரமங்களும் சில கஷ்டங்களும் ஏற்படும். அல்லாஹ் தான் சொல்கிறானே குரானில், நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய பயத்தை விட இந்த எதிரிகள் மேலே இருக்கக்கூடிய பயம் இன்றைக்கி உள்ள முஸ்லீம்களுக்கு ரொம்ப அதிகம். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நபியுடைய வழிமுறையில் நின்று அல்லாஹ்வை வணங்குறதுல தான் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். இப்போ நம்ம முழுமையாக அல்லாஹ்வை நபியுடைய வழியில் நின்று வணங்கக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.